வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், சோகமான சம்பவம் தான். ஆர்னவை பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆகும்போது ஆர்னாவும் அன்ஷிதாவும் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எப்போ விஷால் கூட பழக்கமானது அப்படின்னு தெரியும். இப்போ அதே பிக் பாஸ் 8 மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. கண்டுக்க கூட மாட்டுறாங்க நம்ம ஆர்னவை. தனியாக உட்காந்துட்டு இருக்காப்புல, அந்த பக்கம் அன்ஷிதா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து அன்ஷிதா வந்து கேட்குறாங்க, சாப்பாடு வேணுமா, யாருக்கெல்லாம் வேணும்? அப்போ பவித்ரா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஆர்னவ் வந்துட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிவிடுமா அப்படின்போது இவருக்கு வேண்டாம் அப்படின்னு பவித்ரா சொல்லிடுறாங்க. அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா என்ன பண்ணுறாங்க தெரியாத மாதிரி கேட்குறாங்க. எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? ஏன் நீ அவங்ககிட்ட டேரெக்டாக பதில் சொல்லாமல் என்கிட்ட சொல்கிறீங்க? ஏம்மா உனக்கு தெரியாதா அப்படின்றது அவர். எனக்கு தெரியாதுங்க உண்மையிலேயே. நீங்கள் முன்னாடி நல்லா ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போயும் பேச மாட்டீங்க அப்படிமா. அது போன மாதம், இது இந்த மாதம் கிண்டல் பண்ணுறாரு இவங்க. ஏங்க போன மாதம் இல்லைங்க, அது 2-3 மாதம் ஆச்சான். ஏம்மா பவித்ரா இவ்வளோ டியூப்லைட்டாக இருப்பீங்க அந்த மாதிரி கேட்குறதுக்கு தோணுது. பட் அவங்க டியூப்லைட்டாக கிடையாது, தெரிஞ்சு அவர் வாயில் வந்து உண்மையாக வர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லைம்மா முதல் மாதிரி இல்லை, இப்போலாம் வந்து அவங்க கேங் கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க, கால் ஷீட் கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க இப்போ பார்க்குறாங்க. இல்லைங்க முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி நாமினேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அது கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு என்னை வந்து நாமினேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு அன்பெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பவித்ரா. அதெல்லாம் வந்துட்டு மலையேறி போச்சுமா, இப்போலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. ரொம்ப வருத்தமும் இருக்குது. பட் இந்த நிலைமைக்கு காரணம் யார்? அவர் மட்டும்தான். அவருக்குன்னு அழகான குடும்பம் இருக்குது. இப்போது ஏதோ குழந்தை வேறு, பெண் குழந்தை பிறந்திருக்கான். அவ்வளோ அழகாக போய்ட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகள். சூப்பரான ஒரு டைம் அவர் கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கணும். அன்ஷிதாவுக்கு ஒரு நல்ல துணை அமைகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவன் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறான், ஏன்னா நாய் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்க ஒரு சில பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் இங்கே ஆர்னவ் வந்து இப்படி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆர்னவ் இந்த மாதிரி தனிமையில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி அன்ஷிதா அவங்களும் வந்துட்டு இவர்கிட்ட பேசவே இல்லை, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.